பொது சேவைக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த நல்லக்கண்ணுவின் மறைவு ஒரு வெற்றிடத்தை விட்டு செல்கிறது என கவர்னர் ரவி கூறியுள்ளார். கடந்த 17ஆம் தேதி அதிமுகவில் இணைந்த லாட்டரி அதிபர் சாண்டியாகோ மார்டினின் மனைவி லீமா ரோஸ் அதிமுக மகளிர் அணி இணைச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். ராகுல் 247 முறை வெளிநாடுகளுக்கு பயணம் செய்துள்ளார். செல்லும் போதெல்லாம் இந்தியாவையும் இந்தியர்களையும் ஏளனம் செய்கிறார். மோடி புகழ் மற்றும் வளர்ந்து வரும் இந்தியாவை பொறுத்துக் கொள்ள முடியாமல் பொய்களை சொல்லி வருகிறார் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் குற்றம் சாட்டியுள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வில் மாற்றுத்திறனாளி தேர்வர்களுக்கு குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண் 40% நிர்ணயித்து பள்ளிக்கல்வித்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது. ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் சம்பாய் சோரனின் பேரன் வீர் சோரன் மணாலியில் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஜமா படத்தின் மூலம் கவனம் பெற்றவர் இயக்குநர் பாரி இளவழகன். அடுத்து இவர் இயக்கி நடித்துள்ள படத்திற்கு அன்பு டயானா என பெயரிட்டு முதல் பார்வை போஸ்டரையும் வெளியிட்டுள்ளனர். இதில் நாயகியாக ரம்யா ரங்கநாதன் நடிக்க முக்கிய வேடத்தில் ரோஜா நடித்துள்ளார்.